அவ பேர் மிஸ்டர் அன்பு. அந்த பேர் அவளுக்கு மட்டும். அவ என் தேவதை, அவ என் உசுறு. எனக்கு அவளை மட்டும்தான். யாரும் இல்ல உறவே நினப்புல நீதாண்டி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் வந்து பார்த்துருப்பீங்க, அதான் நீங்கள் வந்து ப்ரொவையில் வந்து பார்த்துருப்பீங்க. ப்ரொவையில் வந்து பார்த்த மாதிரி சூப்பரான லவ் சாங், ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிளாக க்யூட்டாக உங்கள் பிக்கு மட்டும் ஆட் பண்ணி இப்படி ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்து பெஸ்ட்டாக நீங்கள் வந்து டீட்டெயில் வந்து பண்ணுறோம் சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து முன்னே வந்து டீட்டெயில் வந்து எக்ஸ்பிளைன் வந்து கொடுத்துருப்பேன். வீடியோ வந்து முடிஞ்சாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் வந்து பார்த்துட்டு பெஸ்ட்டாக நீங்கள் வந்து வீடியோ வந்து எடிட் வந்து பண்ணிங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட் வந்து வீடியோ எடிட் பண்ணும்போது அலைட் மோஷன் ஆப் வந்து தேவை. அதுக்கான ஆப் லிங்க் என்ன, இன்ஸ்டாவோட பயோவில் வந்து ஃபாலோ பட்டனுக்கு மேலே வந்து இருக்கும் பாருங்கள். அது கிளிக் பண்ண அவ்வளோ ஆப்போட லிங்க் இருக்கும். கிளிக் பண்ணி ஆப் வந்து டவுன்லோட் வந்து பண்ணுங்கள். ஆப் வந்து டவுன்லோட் வந்து பண்ணால் ஆப்போட என்ட்ரன்ஸ் பேஜுக்கான ஃபேஸ் பார்த்தவங்க இப்படி தான் இருக்கும். கீழே பாருங்கள் கிரீன் கலர் ப்ளஸ் சைன் போட்டு கீழே பார்த்தா ப்ராஜெக்ட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கிளிக் வந்து கொடுங்க. கிளிக் வந்து கொடுத்தோன்னே இந்த வீடியோ பார்த்தா ஒரு சிங்கிள் புக் மார்க் நோட்டிஃபிகேஷன் நான் வந்து மேக் வந்து பண்ணியிருப்பேன். இந்த ப்ராஜெக்ட்டுக்கான லிங்க் பார்த்தா ஸ்க்ரீனில் வந்து QR கோட ஷோ ஆகும். இல்லை எப்படி ஃபைன் பண்ண சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து கொடுத்துருப்போம். அந்த வீடியோ வந்து பார்த்து ப்ராஜெக்ட் வந்து ஆப்பில் வந்து இம்போர்ட் வந்து பண்ணிங்க. அதே நீங்கள் இன்ஸ்டாகிராமில் இருந்தால் இன்ஸ்டாகிராமில் வந்து ப்ராஜெக்ட் எப்படி இம்போர்ட் பண்ணோம், என்னென்ன பண்ண சொல்லிட்டு சேம் இதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, பார்த்து வந்து ஃபைன் பண்ணிட்டு இம்போர்ட் வந்து பண்ணி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ப்ராஜெக்ட் வந்து ஒன் கிளிக் பண்ணி ஓப்பன் வந்து பண்ணிங்க. ஓப்பன் வந்து பண்ணிவிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணால் கீழே பார்த்தா ஒரு மியூசிக்கான லேயர் இருக்கும். நான் மியூசிக்னு மென்ஷன் வந்து பண்ண காணும். ஓகே, மியூசிக்கான லேயர் இருக்கும். நெக்ஸ்ட்டு மேலே பார்த்தா ஒரு ரெக்டாங்கல் இமேஜ் சொல்லிட்டு ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயரில் வந்து இமேஜ் சொல்லிட்டு ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தா தெரியும். நிறைய உங்களுக்கு வந்து இமேஜ் சொல்லிட்டு வந்து லேயர் வந்து லைனாக வந்து எங்கெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. டைம் இங்கே வந்து ஸ்டார்ட் ஆகும். அங்கே இருக்கிற எல்லா க்ரீன் கலர் இமேஜ் லேயருமே என்னென்ன பண்ண சொல்லிட்டு இப்படி ரீப்ளேஸ் வந்து பண்ண சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கிளியர் எக்ஸ்பிளைன் வந்து கொடுக்குறோம். ஓகேங்களா? அதேமாதிரி ஸ்டார்டிங் வந்துருங்க. ஸ்டார்டிங் வந்து இங்கே லிரிக் இருக்கிற லிரிக்கு மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போங்க. ஒரு லைனாக ஒரு 6 குரூப்புக்கான லேயர் இருக்கும். அந்த 6 குரூப்புக்கான லேயர் தான் சைடில் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சைடில் வந்து இமேஜ் வந்து ஷோ ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஒரு சர்க்கிளுக்கான இங்கே ஒரு லேயர் இருக்குது. ஓகேங்களா? என்ன பண்ண சொல்லிக்கிறேன் எக்ஸ்பிளைன் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து இங்கே இருக்குது பாருங்கள், இங்கே 6 லேயர் இருக்குல்ல, இந்த 6 லேயர்லேயும் இப்போ இந்த 6 லேயர் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். வேறு கட்டு வேறு ஆகிட்டுருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் இங்கே இருக்கு பாருங்கள் 6 லேயர் சொன்னேன்னா நெக்ஸ்ட் அதேமாதிரி ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இங்கே வந்து பாருங்கள் டைம் பார்த்தீங்கன்னா 20:18 இங்கே ஒரு 3 லேயர் இருக்கும். இங்கே இருக்கிற 3 லேயர்லையும் அங்கே இருக்க 6 லேயர்லையும் இப்போ நான் 1 லேயரில் சொல்கிறேன். அந்த சேம் ஸ்டெப்பை இங்கே இங்கே நான் இப்போ செலக்ட் பண்ணி சொல்லேன். எல்லா லேயர்லையுமே அதே ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணி பிக் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணி. ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு இந்த குரூப்புக்கான லேயரை சூஸ் பண்ணுங்கள். சர்க்கிளுக்கான குரூப் லேயர்னா இல்லைங்க இருக்கிற 6 நம்பருக்கான குரூப் லேயர்னா ஒரு லேயர் வந்து சூஸ் பண்ணுங்கள். சூஸ் வந்து பண்ணோன்னா கீழே பார்த்தா எடிட் குரூப் சொல்லிட்டு வந்து ஓப்பன் ஆகும். கிளிக் பண்ணுங்கள். லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ண உள்ள பார்த்தா சர்க்கிளுக்கான ஒரு லேயர் இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கீழே பாருங்கள் ரைட் ப்ளஸ் ஆகிமா சொல்லிட்டு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் மீடியா வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் வந்து பண்ணிட்டு எந்த ஃபோல்டரில் வந்து இமேஜ் வந்து லோட் பண்ணிச்சிங்களா ஒன்ஸ் அந்த ஃபோல்டர் வந்து சூஸ் பண்ணிங்க. சூஸ் வந்து பண்ணால் அதில் இருக்கிற பிக்குக்கான ஃபோல்டர் வந்து ஷோ ஆகும். பிக்கில் வந்து ஷோ ஆகும். இப்போ எந்த பிக்கை வந்து ஆட் பண்ணுவோம் அந்த பிக்கை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு மேலே பாருங்கள் ரைட் சைட் டாப்பில் ஒரு ப்ளஸ் ஆகிமா சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணால் அது மாதிரி பிக் வந்து உங்களுக்கு வந்து ஆட் ஆகுங்களா? நெக்ஸ்ட் இந்த பிக்கு கிளிக் பண்ணிட்டு கீழே பாருங்கள் எஃபெக்ட்னு சொல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இங்கே ஆட் எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு மேலே ரைட் சைட் டாப்பில் சர்ச் ஆகணும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு TILES சர்ச் டைல்ஸ்னு சர்ச் பண்ணுங்கள். டைல்ஸ் சர்ச் பண்ணி டாப்பில் ஒரு ரிசல்ட் கிளிக் பண்ணிட்டு ஸ்டேண்டர்ட் செட்டிங் வந்து போயிடுங்க. ஓகேங்களா? போயிட்டு கீழே பார்த்தா மிரர்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கிளிக் பண்ணி எனேபிள் வந்து பண்ணிங்க. எனேபிள் பண்ணிட்டு இந்த இமேஜ் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி சர்க்கிள்கே ஸ்க்ரோல் பண்ணி எடுத்து வந்துட்டு நெக்ஸ்ட் இந்த இமேஜ் லாஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணி போயிட்டு இந்த ஃபஸ்ட்டு ஸ்மாலாக இருக்கும் இங்கே இமேஜ் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த இமேஜ் கிளிக் பண்ணிட்டு கீழே பாருங்கள் லெஃப்ட் சைட் டவுனில் மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம் சொல்லிட்டு ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தா தேர்ட் ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஸ்கேல் வந்து லெஃப்ட் சைட் மூவ் பண்ணுங்கள். லெஃப்ட் சைட் மூவ் பண்ணால் வந்து நல்லா பேக்கில் வந்து போகும். இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணி ஃபேஸ் வந்து அந்த சர்க்கிளில் கிளியராக தரணும். ஓகேங்களா? அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். மற்ற இடத்துல வந்து ஷேப் இருக்கும். அந்த ஷேப்பில் அதே மாதிரி ஃபேஸ் வந்து கிளியராக தரணும். அதுக்கேற்ற மாதிரி அலைன் பண்ணி கரெக்டாக வந்து செட் வந்து பண்ணிங்க. ஓகேங்களா? ப்ராப்பராக செட் பண்ணிட்டு பேக் வந்து செக் பண்ணி பாருங்கள். இது மாதிரி உங்களுக்கு வந்து இமேஜ் வந்து கிடச்சிட்ருக்கும். சம்டைம் பார்த்தா இது மாதிரி ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துட்டு போங்க. 13 to 16 வரையும் இமேஜ் வந்து இந்த மாதிரி வந்து ஃபுல்லாகவே ஃபில்லாக இருக்கணும். கட் ஆகிடுச்சுன்னா கரெக்டாக வந்து இல்லை எக்ஸ்பேண்ட் வந்து பண்ணிங்க. ஓகேங்களா? சம்டைம்ஸ் எப்படி கட் ஆகும்னா நான் இப்போ எக்ஸ்பேண்ட் ஃபஸ்ட்டில் வந்து பார்த்து இருந்திருக்கும். இவங்க வந்து கட் ஆகிடுங்க. இந்த மாதிரி கட் ஆகிற சமயத்தில் லேயர் வந்து இங்கே வந்து லாஸ்ட்டாக வந்து ஷோ ஆகுதுங்க. அதனால் இந்த எண்டுக்கு போயிடுங்க. 13 to 16 வந்து போயிட்டு அந்த லேயரை சூஸ் வந்து பண்ணிட்டு இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி எக்ஸ்பேண்ட் வந்து பண்ணிங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோம் நெக்ஸ்ட்டுங்க மேலே 6 லேயரில் என்னென்னா பிக்கு நான் இப்போ சொன்ன அதே ஸ்டேம் மெத்தடில் வந்து ஃபாலோ பண்ணி பிக்கு வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் இங்கே 6 லேயர் இருக்கும். லேயரை சூஸ் பண்ணிட்டு கீழே பாருங்கள் எஃபெக்ட்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கிளிக் பண்ணினா இந்த ஒரு எஃபெக்ட் இருக்கிறதுக்கான கண்ணை இந்த ஸ்லாஷ் இது மேலே வந்து ஒரு ஸ்லாஷ் வந்துருக்கும். ஓகேங்களா? அந்த ஸ்லாஷ் வந்து கிளிக் பண்ணி ரிமூவ் வந்து பண்ணிவிட்டு அப்போ உங்களுக்கு வந்து எஃபெக்ட் வந்து ஷோ ஆகும். எல்லாத்துலேயுமே வந்து ஒரு ஸ்லாஷ் வந்துருக்கும். இந்த கிளிக் பண்ணால் வந்து ஸ்லாஷ் வந்து ரிமூவ் ஆகும். ஓகேங்களா? அப்போ தான் இந்த 6 லேயருக்கான எஃபெக்ட் வந்து கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துகிட்டு போங்க. ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துகிட்டு போய்ட்டு இந்த க்ரீன் கலர் வந்து பார்த்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வேறு ஏதாவது இருக்கா? வேறு எதுவும் இல்லை. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு மற்றலாம் சிம்பிள் தான். ஓகே, பேக் வந்துக்கலாம்.
பேக் வந்துட்டு இப்போ அந்த க்ரீன் கலராக இமேஜ் வந்து எப்படி ரீப்ளேஸ் வந்து பார்த்துலாம் ஓகேங்களா. பேக் வந்துட்டு கீழே பாருங்கள் க்ரீன் கலர் ப்ளஸ் அங்கே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இங்கே பார்த்தா 4:5 சொல்லிட்டு ஒரு ரேஷியோ கிளிக் பண்ணிட்டு கீழே பாருங்கள் கிரியேட் ப்ராஜெக்ட் சொல்லிட்டு ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் வந்து கேட்டு வந்து கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் ரைட் சைட் டவுனில் கீழே பாருங்கள் ப்ளஸ் அங்கே சொல்லிட்டு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். வீடியோ வந்து ஓடிட்டு ஒரு பிக்கை வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஆட் வந்து பண்ணிவிட்டு மேலே பிக்கு சூஸ் பண்ணிட்டு மேலே பாருங்கள் ஒரு 3 டாட் போட்டு சர்க்கிள் மாதிரி கிளிக் பண்ணுங்கள். 5th ஒன்னா ஃபில் கம்பல்சரி சொல்லிட்டு ஆப்ஷன் கிளிக் பண்ணி 5th செட் பண்ணுங்கள். அவுட்டர் பிளாக் எல்லாம் ஃபில் ஆகிடுங்களா. நெக்ஸ்ட் சேம் மாதிரி ரைட் சைட் டாப்க்கு செட்டிங் லெஃப்ட் ஆன பட்டன் கிளிக் பண்ணிட்டு தேர்ட் ஒன்னா கரண்ட் மேஸ் பிஎன்ஜி சொல்லிட்டு ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பண்ண கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் வந்து கொடுங்க. எக்ஸ்போர்ட் வந்து கொடுத்தீங்கன்னா இமேஜ் வந்து எக்ஸ்போர்ட் ஆகிட்டு சேவ் ஆப்ஷன் கேட்கும். கிளிக் பண்ணி சேவ் வந்து கொடுத்துக்கலாங்களா. நெக்ஸ்ட் இந்த இமேஜ் வந்து டிலீட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நியூ அதே மீடியாவில் போய்ட்டு வேர் பிக் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணிட்டு இப்போ நான் சொன்ன மெத்தட் ஃபாலோ பண்ணி கிராப் பண்ணி பிக்கை வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த ப்ராஜெக்ட் வந்து டிலீட் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து அதே நான் கொடுத்த ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க. ஓப்பன் வந்து பண்ணிவிட்டு இப்போ இருக்கு பாருங்கள் க்ரீன் கலர் இமேஜ் லேயர் இங்கே இருக்கும். அதே மாதிரி லாஸ்ட்டில் நான் சொன்ன மாதிரி மற்ற எல்லா இடத்துலையுமே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் க்ரீன் கலர் உங்களுக்கு வந்து லேயர் வந்து இருக்கும். ஓகேங்களா. டேரக்ட் க்ரீன் கலர் லேயர் இருக்கும். அதே மாதிரி பிக்குன்னு சொல்லிட்டு குரூப் உள்ள ஒரு க்ரீன் கலர் லேயர் இருக்கும். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு டேரக்ட் லேயர் வந்து பார்த்தலாம். நெக்ஸ்ட் குரூப் இருக்குது உள்ள இருக்கிற லேயர் வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா. ஃபஸ்ட் வந்து இமேஜான லேயர் சூஸ் பண்ணுங்கள். எல்லா க்ரீன் கலர் லேயர்லையுமே இந்த ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணி பிக் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணுவீங்களா. ஃபஸ்ட்டு லேயரை சூஸ் பண்ணுங்கள். கீழே பாருங்கள் கலர் அண்ட் ஃபில்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் வந்து கொடுத்த உடனே கீழே பார்த்தா 1 போட்டு சம் நம்பர்லாம் போட்டு ஸ்டார் போட்டு ஃப்ரேமர் ஆப்ஷன் வந்து லைன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி உங்களுக்கு ஃபோல்டருக்கு வந்து கூப்பிட்டு போயிடும். மேலே லெஃப்ட் சைட் டாப்பில் ஃபோல்டருக்கான நேம் இருக்கும். சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ண கீழே பார்த்தா செகண்ட் ஒன் அலைன் மோஷன் ஃபோல்டர் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கிராப் பண்ண பிக்கு டாப்பில் ஷோ ஆகும். அந்த பிக்கு சூஸ் பண்ணிட்டு இங்கே மேலே பாருங்கள் ரைட் சைட் டாப்பில் இருக்கிற ப்ளஸ் கிளிக் பண்ணால் இது மாதிரி வந்து பிக்கை வந்து இங்கே வந்து பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து இது மாதிரி வந்து ரீப்ளேஸ் வந்து ஆகிடும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இதே மாதிரி இங்கே இருக்கிற ஓப்பனாக டேரெக்டாக இமேஜ் நம்ம மென்ஷன் பண்ணிக்கிற லேயரில் வந்து அதே சேம் ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணி பிக் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த பிக்குன்னு சொல்லிட்டு குரூப் மாதிரி இருக்கும். இங்கே ஒரு பிக்குக்கான குரூப் இருக்கும். நெக்ஸ்ட் இங்கே கிடையாது. நெக்ஸ்ட் இங்கே ஒரு பிக்குக்கான குரூப் லேயர். நெக்ஸ்ட் இங்கே வந்து பிக்குக்கான குரூப் லேயர். இப்போ இங்கே இருக்கிற பிக்குக்கான குரூப் லேயர். நெக்ஸ்ட் இங்கே இருக்கு பாருங்கள் ஒரு 3 லேயர். இங்கே இருக்கிற எல்லா லேயருமே இப்போ நான் சொல்கிற ஸ்டெப் மட்டும் ஃபாலோ பண்ணி பிக் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பிக்கான குரூப் லேயர் கிளிக் பண்ணுங்கள். கேட்பாங்க குரூப் சொல்லிட்டு ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு லேட் அட்ஜஸ்ட் பண்ணால் உள்ளே பார்த்தா இமேஜ் சொல்லிட்டு ஒரு லேயர் இருக்கும். டேரெக்டாக அந்த லேயர் சூஸ் பண்ணிட்டு நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி கலர் ஆஃபில் போய்ட்டு அந்த ஸ்டார் கிளிக் பண்ணிவிட்டு பிக்கு செலக்ட் பண்ணி ப்ளஸ் கிளிக் பண்ணினா உங்களுக்கு வந்து ஃபைனலாக மாதிரி வந்து பிக் வந்து ரீப்ளேஸ் வந்து ஆகிடும். பேக் வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கான ரிசல்ட் வந்து பர்ஃபெக்டாக உங்களுக்கு அவுட்புட் வந்து கிடச்சிடும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் எல்லாமே ஒன்ஸ் எடிட் பண்ணி தான் செக் பண்ணிட்டு ஒன் ஸ்டெப் பேக் வந்து இங்கே மேலே பாருங்க ரைட் டாப்பில் செட்டிங் பக்கத்தில் ஆப்ஷன் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் வந்து கொடுத்துட்டு வீடியோ ஆப்ஷன் வந்து செலக்டாக செக் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்போர்ட் பண்ண கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் வந்து கொடுங்க. வீடியோ வந்து ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சோடனே சேவ் ஆப்ஷன் கிளிக் பண்ணி இந்த எடிட் வந்து உங்கள் கேலரி வந்து சேவ் வந்து பண்ணுங்க. எடிட்டிங் வந்து பிடிச்ச மாதிரி லைக் வந்து போட்டு நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுங்க. நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. உங்கள் விருப்பம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பண்ணுங்கள் கண்டிப்பாங்களா. தேங்க்ஸ் வச்சுங்க. டாடா.